நான் அவன் கூட பொறந்து என்ன நான் உண்மையா கேக்குறேன்னா, அவன் கூட பொறந்து தங்கச்சியா கேக்குறேன். இப்படி பிரெயின் வாஷ் பண்ணி நாளைக்கு வந்து நான் நின்னுட மாட்டேன்ல நடுத்தெருவுலலாம். நம்ம பர்ச்சேஸ் பண்றப்ப அந்த மெயில் காப்பி, நேமு, மெயிலு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் நடக்கத்தான் செய்யும். அது வந்து நார்மல் ஒரு இது. ம். ஓகே. ம். அத போயிட்டு பெருசாலாம் நினைக்காத. ம். ஃபர்ஸ்ட் இல்லைங்கண்ணா. நல்லா ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வந்து என்ன சொல்றது, எனக்கு எப்ப தெரிஞ்ச ஆரம்பிச்சுச்சோ அப்பத்துல இருந்தே எனக்கு வந்து மனசே இல்ல. சுத்தமா. ஃபர்ஸ்ட் வந்து சொல்றப்பவே வந்து சொல்லியிருக்கணும். எப்படியும் நீங்க ஒருத்தர் 2 பேராவது சேர்க்கிற மாதிரி இருக்கும் இதுல அப்படின்னு சொல்லி தான் ஜாயின் பண்ணவே அக்கா, வச்சிருக்கணும். அதுவே அக்கா, அங்கேயே அக்கா, ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். இப்ப நில்லுங்க, நான் வந்து நில்லுங்க. நான் இன்னொருத்தர்கிட்ட ஒண்ணு அதே மாரி சொல்றேன். சொல்லி அவங்க வந்து என்னைய நாளைக்கு அதே பாவத்துல வந்து என்னைய இது பண்ணக்கூடாது. என்னங்க பாவம் நினைக்கிற? அவங்களால முடிஞ்சா இப்ப நீ பரவாயில்லைங்க. சொன்ன ஒரு அது எக்ஸாம்பிள். நீ கியூனட்ன்னு சொல்லியிருந்தா வந்திருப்பியா? ஏன் சொல்லக்கூடாது கியூனட்ன்ட்டு? அதுதான் ஏன் சொல்லக்கூடாது? ஏன் அப்படி ஆ சொல்லலைங்கன்னு தான் கேக்குறேன் ஏன் நான். சொல்லக்கூடாதுன்னா, நீ கியூனட்ன்னு சொன்னோம்னா, நீ ம். என்ன நம்புறதோட என் கூட பிறந்த அக்காவா இருந்தாலும், என்ன நம்புறதோட யார நம்புவோம்டா, யூடியூப், கூகுள தான் நம்புவ. ம். புரியுதா? அதுல ம். ஆல்ரெடி இந்த மாரி பிரச்சனை பண்ணி, கேஸ் சால்வ் பண்ணி இப்பதான் வந்து கோர்ட் ஸ்டே ஆர்டர் 2021ல தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே. ம். இந்த கேஸ் எல்லாம் இல்ல. அது கம்பெனி ஓகே தான் அப்படின்னு நம்ம கம்பெனி வந்து ஜெயிச்சிருக்கு. ம். சும்மா குண்டக்க அப்படி மண்டக்க அவன் அவன் அது கேஸ் சரி. போட்டு அது சரி, ஓகே. நான் இப்படியாவது சொல்லியிருக்கலாம்ல. ஒருத்தர் 2 பேராவது நீங்க சேர்க்கிற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட சொல்லாம தானே விட்டாங்க. ஏக்கா பினான்சியல் பிளான் எடுக்கையில நீங்களும் தானே இருந்திருப்பீங்க பினான்சியல் பிளான் எடுக்கையில. அதுதான் அப்ப வந்து இந்த மாதிரி ஆள் சேர்க்கணுன்றது எதுவுமே எடுக்கலீங்களே. பார்ட்னர் தான்க்கா ஆள். அப்ப பார்ட்னர் யாரு வருவாங்க? நீனே சொல்லு. அவங்க பார்ட்னர் யார் வருவாங்க? பார்ட்னர் வராங்க தான். இப்ப நம்ம ஒரு கம்பெனிக்கு இப்ப சேர்த்து விடுறோம் அப்படின்னா, பார்ட்னரா சேர்த்து விடுறோம்னா, அவங்க வந்து எந்த முதலும் போறது இல்லைங்களே. ஏன் போடுறது இல்லன்ற நீனு? அப்படி எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கம்பெனிலயும் அவ்வளோ அமௌண்ட் போட்டுலாம் போயிட்டு அவங்க ஜாயின் பண்ற மாரி ஏக்கா இருக்காதுங்க. இது உன் பேர்ல தானே ஓனர்ஷிப்பே எடுத்திருக்க. உன் பேர்ல ம். போர்ட்டலே இருக்கே. Flipkart, Amazon மாரி உன் பேர்ல வந்து விர்ச்சுவல் ஆபீஸே இருக்கே ஆன்லைன்ல. ம். புரியுதா? இப்ப நீ ஒரு ம். கடையே வைக்கிற. ம். நார்மல் ஷாப் கடை வைக்கிற. ம். ஓகே. 5 நாள் 10 நாள் அந்த கடை வந்து பராமரிப்புல என்ன ஆகும் அந்த கடை? மூடி போயிட்டு தான் இருக்கும். மூடி போய், எலி போய், அது இதுன்னு கெட்டு போய் சாமான்லாம் இதாயிரும். ஆனா ஏங்க நம்ம இதுல அப்படி இல்ல. ம். உனக்குன்னு ஐடி பாஸ்வேர்ட் இருக்கு, விர்ச்சுவல் ஆபீஸ் இருக்கு. நீ ஆன்லைன்ல போட்டு போனேன்டா, உன்னோட ம். ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் பார்க்கலாம். ஏ டு ம். இசட் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகேவா? ம். புரியுதாக்கா? ம். ஏக்கா நீ வந்து அதான் சொல்றேன்ல. பைசாலாம் ரிட்டர்ன் யூனிட் வராதாண்ணா? ஐயா தெய்வமே! பைசாலாம் ரிட்டர்ன் வராது. இது என்ன மாசம்? ஒன்லி 7 டேஸ் தான் வேலிடிட்டி. 14 நாளு அப்ப மிஞ்சி போனா. அது கூட சொல்லலைங்களேண்ணா. இப்போ இந்த 7 நாளுக்குள்ள உங்களுக்கு வேணாம் அப்படின்னாலும் நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலைங்களேண்ணா. எப்படிண்ணா இதெல்லாம்? நான் இது யோசிச்சு நான் எதனா ஆயிடுமோன்னு எனக்கு. இப்ப என் வந்து பசங்களுக்கு இருக்கிறதே நான் மட்டும்தான். இங்கன்ட்டு அவரு எங்கேயோ இருக்காரு என்னைய விட்டு. நீ ஏன்க்கா இவ்வளவு மைண்ட் யோசிக்கிற? உன்னை சம்பாதிக்க வைக்கிறது என்னோட வேலைன்னு சொல்லியாச்சு. உனக்கு கீழ பிசினஸ் பார்ட்னர் ஆல்ரெடி பில்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சு. ஏக்கா நீ எப்படி வளர போற தெரியுமா? இவங்க உன் வீட்டு ஆளுகள்ல உன் சொந்தக்காரங்க முன்னாடி நீ எப்படி வாழ போற தெரியுமா? அதை ஏன் யோசிக்க மாட்ற? நான் அவன் கூட பொறந்து என்ன நான் உண்மையா கேக்குறேன்னா, அவன் கூட பொறந்து தங்கச்சியா கேக்குறேன். இப்படி பிரெயின் வாஷ் பண்ணி நாளைக்கு வந்து நான் நின்னுட மாட்டேன்ல நடுத்தெருவுலலாம். எதுக்குக்கா நிக்கிற நடுத்தெருவுல? ஏக்கா நீ அழுது எங்களையும் ஃபீல் பண்ண வைக்காத. ஓகேவா? இந்த பிசினஸ்ல உன்னை சம்பாதிக்க வைக்கிறது என்னோட வேலை. நான் சொல்றத மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணு. ஓகேவா? நான் பாத்துக்கிறேன். புரியுதா? ம். ஏன்னா என்னால எதுவுமே பண்ண முடியல. நான் வீட்ல வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவேன். அதுவும் பண்ண முடியல என்னால. வீடியோ சென்ட் பண்ணாங்க. அதையும் பார்க்க முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு. நீ இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து தான் இவ்வளவு புலம்பிக்கிட்டு இருக்க. ஓகே. இங்க இரு. இல்ல. இதுதான் வாழ்க்கை. எங்க எ- எ- எனக்கு இதுதான் வாழ்க்கை. என் ஒய்ஃப் இன்னைக்கு நல்லா இருக்காங்க. என் பொண்டாட்டி பிள்ளை இன்னைக்கு நல்லா இருக்குன்னா, இதுதான் எங்களோடது. எல்லாமே இதுதான். வேண்டாம் என் ஒய்ஃப்ட்ட பேசுறியா? பக்கத்து ரூம்ல தான் இருக்கு.
அண்ணா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ம் முழுக்க முழுக்க என்னாலதாண்ணா என் புருஷன் இப்ப இவ்வளவு காசு போட்டிருக்காங்க. ஆமாக்கா, உன்னை சம்பாதிக்க வைக்கிறது என்னோட வேலைக்கா. நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் நான் போட்டிருக்காங்க. அப்படி நாளைக்கு வந்து ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னா எங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வரும். என்ன என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியலண்ணா. அக்கா, உங்களை அப்படியெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு இங்க யாரும் இல்ல. ஓகேவா? புரியுதா நான் சொல்றது? நிறைய பேர் தெள்ள வந்து தெளிவா நல்லா யோசித்துக்கோங்க. உங்களை அப்படியெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு நாங்க இங்க இல்ல. எல்லாத்தையும் சேர்த்து வளர்த்து கூட்டு போறதுக்கு தான் நாங்க இங்க இருக்கோம். அடுத்தவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு இல்ல. உங்களுக்கு வந்து நாங்க சப்போர்ட்டா இருக்கோம், அவ்வளவுதான். ம், எதுக்கு என்னைக்கு வீடியோ பார்த்தேன்? நேத்து வீடியோ பாத்தீங்களா? ம், நேத்து பார்த்ததுல இருந்து சாப்பிடலையா? ம். இன்னைக்கு நல்ல நல்ல வீடியோ எல்லாம் பாக்குறீங்களா? டியூனட்டோட நல்ல நல்ல வீடியோ எல்லாம் போய் அதுல எவ்வளவு பேர் நிறைய பேர் எவ்வளவு பேர் சொல்லிருக்காங்கண்ணா, நான் ஏமா இந்த காசு விட்டேன், நான் இவ்வளோ லாஸ் பண்ணிட்டேன், அவ்வளோ காசு விட்டுட்டேன், இதுலதான் கியூநெட்ல தான் விட்டேன், அதுல விட்டேன். இதெல்லாம் கேக்குறப்ப அவ்வளோ கஷ்டமா இருக்குண்ணா எனக்கு. ஏம்மா, ஒரு லீடர் தப்பான லீடர் கையில போனா தப்பாதாம்மா பண்ணுவாங்க. புரியுதா? இப்ப ம், ஒரு போலீஸ்காரன் காசு வாங்குறான்னு எல்லா போலீஸ்காரனையும் காசு வாங்குறான், லஞ்சம் வாங்குறான்னு சொல்றோமா இல்லையா? ம், அந்த மாதிரிதான் இது. புரியுதா? எல்லா ஃபீல்டுலயும் மைனஸ் ஓட்டை இருக்கதான் செய்யும். அந்த ஓட்டையை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சுக்கிட்டு தான் இருக்கும். ம், நான் பத்மாமா ஸ்டோரி, ஒரு பத்மாமா வீடியோன்னு ஒண்ணு இருக்கு. அதை நான் வீடியோ அனுப்பிடுறேன், சொல்றேன். ஓகே, ம். ஒரு வீடியோ பாருங்க. நைட்டு கூட ஏதோ ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாரு. ஒரு 11:30 மணிக்கு என்னமோ சீக்ரெட் வீடியோ அப்படின்ட்டு. எதையுமே அதை விட பார்க்கலண்ணா நானு. தாயே, அழுவாதீங்க. ஓகே, உங்களை சக்சஸ் ஆவீங்க. ஓகே, நான் இருக்கேன்ல. அண்ணா அப்படி ஏதாவது ஒண்ணு முடியலன்னா அப்புறம் என்னண்ணா பண்ணுவேனா? அதுக்கு ஏதாவது நான் பண்ணி குடுக்குறேன் தாயே, நீ கரெக்டா மட்டும் பண்ணு. நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, நான் பாத்துக்கிறேன். அதுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன், அதையே புடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ம், நீ ம், பண்றது பண்ணணும், நான் பாத்துக்கிறேன். உங்களை சம்பாதிக்க வைக்கிறது என்னோட இதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேல என்ன நீங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? சொல்லுங்க. ம். இந்த ஒரு ஒரு வார்த்தை மட்டும்தானா மைண்ட்ல இருக்கு, வேற எதுவுமே இல்லைண்ணா. அவ்வளவுதான், அந்த ஒரு வார்த்தையை மைண்ட்ல வச்சுக்கோங்க. எனக்கு அடுத்த போன் வந்துகிட்டே இருக்கு. ஓகே. ம்.